நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. தேவனை அறிகிற அறிவை குறித்து இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். 2 Corinthians chapter 2 verse 14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நேற்றைய தினத்துல கர்த்தர் தம்முடைய மகிமைய தம்முடைய ஜனங்கள் மூலமாக வெளிப்படுத்துறாருங்கிறத பார்த்தோம். அதற்கு நல்ல ஒரு உதாரணமா இந்த வசனம் காணப்படுது. இதுல பவுலடியார் தங்களை கொண்டு தேவனை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துறாருங்கிறத குறிப்பிட்டிருக்காரு. அப்படியாக தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலராகவும் அவரால் அழைக்கப்பட்ட ஊழியனாகவும் பவுலடியார் இருக்கிறாரு. அவரை போன்ற ஊழியக்காரர்கள் தேவனை அறிகிற அறிவை அநேக இடத்துக்கு கொண்டு போறாங்க. அப்படியாக கொண்டு போகும்போது பிசாசு அவங்களுக்கு எதிரான அநேக தந்திரங்களை கொண்டு வருவான். அந்த தந்திரங்கள் எல்லாமே முறியடித்து கிறிஸ்துவுக்குள்ளார வெற்றி சிறக்கப்பட்ட தேவன் தாமே இவங்களை பயன்படுத்துகிறாருங்கிறத பவுலடியார் தெளிவா குறிப்பிட்டிருக்காரு. அந்தபடியாக தேவனை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறவர்களாக பவுலடியாரை போன்ற ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. இவங்க எப்படியாக வெளிப்படுத்துறாங்க, அதை இதற்கு மேற்படியா இருக்கிற 15 மற்றும் 16வது வசனத்துல பார்த்தோம்னா, ரட்சிக்கப்படுறவங்களுக்கும் கெட்டு போகிறவங்களுக்கும் நாங்க தேவனுக்குள்ளார கிறிஸ்துவின் நற்கந்தமா இருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாரு. அது எப்படின்னா, தேவனை அறிகிற அறிவின் வாசனைய அவங்க சுவிசேஷத்தின் மூலமாக வெளிப்படுத்தும் போது அவங்க தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தங்களாக தெரிகிறாங்க. நற்கந்தம்னா என்ன? நல்ல வாசனை தருகிற பொருளாக இருக்கு. இங்க பவுலடியார் அதற்கு ஒப்பனையாக தேவனை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற கிறிஸ்துவின் நற்கந்தங்களாக இவர்கள் காணப்படுகிறாங்கிறத சொல்றாரு. மேலும் 16வது வசனத்துல, கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதுக்கு எவன் தகுதியானவன்னு கேட்கிறாரு. இந்த வசனத்துல கெட்டு போகிறவர்களுக்கு மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையும்னு சொல்றாரு. இந்த கெட்டு போகிறவர்கள் ரட்சிக்கப்படுகிறவர்கள்னா யாரு? அதை நமக்கு 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 18வது வசனத்திலே பவுலடியார் தெளிவா விளக்கியிருக்காரு. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. அப்ப கெட்டு போகிறவர்கள்னா சிலுவையை பற்றின உபதேசத்தை கேட்டும் அதை நிராகரித்து இதெல்லாம் உண்மையா இருக்குமான்னு சொல்லி பைத்தியக்காரத்தனமா எடுத்துக்கிறவங்களை குறிக்கிறதா இருக்கு. அந்தபடியா கெட்டு போகிறவர்கள் சிலுவையை பற்றின உபதேசத்தை நிராகரிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. அதே ரட்சிக்கப்படுகிறவர்களோ அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் பேர்ல விசுவாசமாக இருந்து தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறாங்க. அப்படியாக கெட்டு போகிறவர்களோ ஜீவனுக்கு ஏதுவான பாதையை நிராகரித்து அவங்க மரணத்திற்கு ஏதுவான வாசனையை உணர்கிறவர்களாக இருக்கிறாங்க. ஆனா ரட்சிக்கப்படுகிறவர்களோ ஜீவனுக்கு ஏதுவான பாதையை தெரிந்து கொண்டு ஜீவ வாசனையை அடைந்தவர்களாக இருக்கிறாங்க. இங்க கெட்டு போகிறவர்கள்னு சொல்லப்பட்டாலும் தேவன் ஒருவரும் கெட்டு போக சித்தமுள்ளவரா இல்ல. அதனால்தான் ஒவ்வொருத்தருக்குமே சுவிசேஷம் சென்று சேர்வதற்கு தன்னுடைய ஊழியக்காரர்களை ஏற்படுத்தியிருக்கிறாரு. அவர்கள் தேவனை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக நற்செய்தியை அநேகருக்கு கொண்டு போறாங்க. அப்படியாக கொண்டு போகப்பட்டாலும் அந்த வார்த்தையை அவங்க ஏற்றுக்கொள்ள முடியாதபடி பிசாசானவன் அவங்க மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கான். அவங்களுக்கு ஜீவ பாதையை காட்டிலும் இந்த உலகத்தின் இச்சைகள் பெரிதாக தெரியுது. இந்த உலகத்தின் மயக்கத்துல இருக்கனால அவங்களால தேவனை பற்றின சுவிசேஷத்தை புரிந்து கொள்ள முடியல. இப்படியாக தேவன் தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாக தம்மை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்தினாலும் அதை நடப்பிப்பதற்கு எவன் தகுதியானவன்னு கேட்கிறாரு. அது தேவனையே அல்லாம மனிதர்கள் ஒருவராலும் கூடாத காரியமா இருக்கு. தேவன் தாம் தெரிந்து கொண்ட பிள்ளைகள் மூலமாக அவரை அறிகிற அறிவின் வாசனைய வெளிப்படுத்துகிறவராக எல்லாரையும் ரட்சிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறாரு. அதை நாம ஒவ்வொருவருமே வெளிப்படுத்தி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவின் வாசனைய எல்லாருக்கும் கொண்டு போகணுங்கிறதே தேவனுடைய விருப்பமா இருக்கு. இது நம் மூலமா வெளிப்படுத்தப்படுதுங்கிறத பவுலடியார் இதற்கு அடுத்தபடியா இருக்கிற 3வது அதிகாரம் 18வது வசனத்திலையும் சொல்றாரு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். நாம தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொண்ட பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய சாயலாக மாற்றப்படுகிறவர்களாக இருக்கிறோம். அதையே பவுலடியார் கண்ணாடியில திறந்த முகமாய் நாம பார்க்கிறது போல
ஆவியா இருக்கிற கர்த்தரால அந்த சாயலாகத்தான மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுறோம்னு சொல்றாரு. ஆவியானவர் தாமே நமக்கு துணை செய்து தேவனுடைய சாயலை நமக்குள்ளார கொண்டு வருகிறவராக இருக்கிறாரு. அந்த சாயலை நாம கொஞ்சம் கொஞ்சமா பெற்றுக்கொள்ள மகிமையின் மேல மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறவர்களாக மாறுகிறோம். அப்படி மறுரூபப்பட்ட அனுபவத்துக்குள்ளார வருகிற நம்மை கொண்டு தேவன் தம்மை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறாரு. அந்தபடியாக நாம ஒவ்வொருவருமே காணப்படணுங்கிறதுக்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து கர்த்தருடைய மகிமையை பெற்றுக்கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துபவர்களாக இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்கள்லையும் உம்மை அறிகிற அறிவின் வாசனைய எங்களை கொண்டும் வெளிப்படுத்துவீங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக ஆவியானவர் துணை கொண்டு உம்முடைய மகிமையை பெற்றுக்கொண்டு உம்மை அறிகிற அறிவின் வாசனைய இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக எங்க ஒவ்வொருவரையும் மாற்றியர்லுங்கப்பா. ஆம் ராஜா, அதன் மூலமாக அநேக ஜனங்களை ரட்சிப்புக்கு ஏதுவாக நடத்தி உமக்காக ஆயத்தப்படுத்த தேவரீர் எங்களை நடத்தியர்லுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.